பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. Welcome to this show, நலம் காக்க. பெண்களுக்கான குழந்தையின்மை பிரச்சனைக்கும் அதற்கான ஹோமியோ முறை ட்ரீட்மெண்ட் சொல்றதுக்காக இன்னைக்கு ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் இருந்து டாக்டர் ராஜேஸ்வரி அவர்கள் வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. மேடம் சொல்லுங்க, இந்த குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனை எதனால ஆரம்பிக்குது? இதனால ப்ராப்ளம்ஸோட பேசிக் லெவல் என்ன? ஓகே, இப்போ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா குழந்தையின்மை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சஃபர் ஆகுறாங்க. முன்னாடி உள்ள காலங்களில் வந்து அந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாமல் இருந்தது. பட் இன்றைக்குள்ள ரீசெண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது முக்கியமாக என்ன காரணம், பெண்கள் ஏன் இதில் வந்து ரொம்ப அதிகமாக சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா, முக்கியமான வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீரியட்ஸில் வரக்கூடிய இர்ரெகுலாரிட்டி. இப்போ ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடி உள்ள காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 13 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு 12 to 13 அப்படிங்கிற ஒரு இதில் வந்து காமனாக இருந்தது. பட் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுங்க, அதாவது 10 இயர்ஸு அதுக்கும் சின்ன வயசுலேயே வந்து என்னென்ன பார்த்தோன்னா அந்த ஏஜ் அட்டைனிங் அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ இதுக்கு என்ன காரணம், இந்த இதுலேயும் இந்த மாதிரி குழந்தையின்மைக்கும் நிறைய இருக்குது. அது மாதிரி சீக்கிரமாகவே ஏஜ் அட்டைன் பண்ணுறது, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து மெனோபாஸ் ஆகிடுறது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த காலங்களில் வந்து நிறைய பேர் வந்து சஃபர் ஆகிறாங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்குள்ள இதில் வந்து ஸ்டடீஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டியூஷன் வச்சுருவாங்க, ஈவினிங் ஒரு டியூஷன். அந்த ப்ராப்பரான ரெஸ்ட் அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இல்லாமல் போயிடுது. ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து லீடிங் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், அது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்டாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபுட் ஸ்டைல் அப்படின்னு பார்க்குறது வந்து பார்த்தோம்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு, நல்ல நியூட்ரிஷியஸான டயட்ஸ், நல்ல அயன் ப்ராடக்ட்ஸு. முன்னாடி உள்ள காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா களி சாப்பிடுவாங்க, இந்த கூழ் அந்த மாதிரி உள்ளது, வரகு கேழ்வரகு அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. பட் இன்னைக்குள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா பீஸா, பர்கர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து நிறைய ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து கம்மி, சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது அவங்களுக்கு வந்து. ஓகே, அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா செகண்டாக வந்து அது வந்து இந்த இதை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு காம்படேட்டிவ் லைஃப். இப்போ இதை வந்து பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்த உள்ள ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர்டு நைட் டியூட்டிஸில் போகிறது. அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய ஸ்கூல்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு இம்பாக்டை கொடுத்துட்டே இருக்குது. ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது வந்து எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப்பில் இருக்கும்போது அந்த செக்ரேஷன்ஸ் வில் பி வெரி நார்மல். ஓகே, இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த சின்ன குழந்தையிலேருந்தே இதோட பேசிக் லெவல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் இருக்க வந்துட்டு இதை வந்து ரிஃப்ளெக்ட் வந்து ஆஃப்டர் மேரேஜ் நமக்கு வந்து காட்டுது. ஸோ அது வந்துட்டு சின்ன வயசுல இதெல்லாம் எப்படி வந்து ஏதாவது ஒரு சால்வேஷன் இருக்கும்ல கண்டிப்பா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? இதுல வந்து பார்த்தோன்னா அந்த சின்ன வயசுல இருக்கக்கூடிய இதுக்கு வந்து அப்பப்போ அந்த ரிலாக்ஸேஷன், சும்மா எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்லாம அந்த ரிலாக்ஸேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பிளேயிங் இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்தில், இப்போ ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை சிங்கிங்கில் இருக்குது, ஒரு ரிலாக்ஸேஷனோட கொடுக்கக்கூடிய ஸ்டடீஸ். அதே மாதிரி ஒர்க்கிங் பிளேஸ்லையும் இப்போ அது வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது கூட கிடையாது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன வயசுல முன்னாடி வந்து செகண்ட் இதில் வரும்போது செகண்ட் பேபிக்கு அப்புறம் ஒரு லேடிக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பொண்ணுங்களே ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் வரக்கூடிய கட்டிகள் எல்லாமே வந்து அந்த செகண்ட் இதுக்கு பேபிக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். பட் இன்னைக்கு சின்ன வயசுல நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர், என்னோட பேர் வந்து ஜூலி. ஓகே, சோ உங்களோட கேள்விகளை நீங்க கேளுங்க. சொல்லுங்கம்மா. எங்க அக்காவுக்கு வந்து 40 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா. அவங்களுக்கு வந்து 6 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்ல. அவங்களுக்கு லேட் மேரேஜ் தான் பண்ணாங்க. சரிம்மா. இப்போ வந்து அவங்களுக்கு வயிறு வந்து பெருசா ஆயிடுச்சு, அவங்க தொப்பை போல இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போனா அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு கட்டி, ஒரு 5 மாசம் குழந்தை அளவுக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு அப்படின்றாங்க. ஓகேம்மா. ஓகே, எவ்வளோ சென்டிமீட்டர்ல இருக்குமா? அது எவ்வளவு சென்டிமீட்டர் எனக்கு தெரியல டாக்டர், ஸ்கேன் ரிப்போர்ட் நான் சரியா பாக்கல. ஆனா எப்படி சொன்னாங்க 5 மாசம் குழந்தை அளவுக்கு இருக்கு, 24 வீக் குழந்தை அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் ஆஃப் த ஃபைப்ராய்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னன்னா அது பக்கத்தில் உள்ளது. இப்போ ஃபைப்ராய்டு இருக்குன்னா கர்ப்பப்பைக்கு முன்னாடி வந்து யூரின் பேக் இருக்கும், பின்னாடி வந்து மோஷன் போகக்கூடிய பேக் இருக்கும். ஸோ இதை வந்து அழுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா யூரின் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, இல்லை மோஷன் வந்து போக முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய
காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முதல்ல வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் நாங்கள் பார்க்கணும். ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அது எந்த லெவலில் இருக்குது, எந்த மாதிரியான கம்ப்ரெஷன்ஸில் இருக்குது, இல்லை வெளியில் உள்ள லேயரில் இருக்கா, வெளியில் வளர்ந்துருக்கா, இல்லை உள்ளே இருக்கா, இந்த ரீசன்ஸ் எல்லாமே பக்காவாக பார்க்கணுமா. அது ஃபுல்லாக பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா எந்த முறையில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து அந்த கர்ப்பப்பை கட்டிகள் அதிகமாக வளராமல் இருக்கிறதுக்கும் மெடிசின்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் முக்கியமான விஷயங்கள் வந்து காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணி நம்ம பண்ணணும். மெனோபாசல் ஏஜ் வரும்போது நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரோத் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மெடிசின்ஸ் மூலமாக நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணலாமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் லாவண்யா, நான் முகப்பேர்ல இருந்து பேசுறேன். ஓகே லாவண்யா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன்மா, சொல்லுங்க. எனக்கு அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்தேன். ஓகே எடுத்தேன். ஓகே ஓகே. அப்போ எடுத்ததுல பித்தப்பையில எனக்கு சின்னதா கல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம் அதனால? அதனால் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்கா, இல்லை வாமிட்டிங் இருக்குது, ஜீரணமாக மாட்டேங்கி, அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? அப்படியெல்லாம் ரொம்பலாம் இல்ல, ஆனா லைட்டா ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி எல்லாம் இருந்துச்சு போன மாசம். ஆனா இப்போ அப்படியெல்லாம் இல்ல. ஆனா நான் வந்து அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சரின்ட்டு. ஓகேம்மா. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வெள்ளைப்படுதல் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இல்ல. ஓகே. அடிவயிறில் வலி அப்படின்னா வந்து உங்களுக்கு அதுக்கும் வந்து பித்தப்பை கல்களுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாதுமா. அதாவது வந்து யூரினரி ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்லை வெள்ளைப்படுதல் பிஐடி அப்படிங்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் தான் மோஸ்ட்லி வந்து அந்த அடிவயிறில் வந்து வலி வர்றதுக்கு காரணங்கள் இருக்குது. பித்தப்பை கல்கள் வந்து 99% வந்து வலி இல்லாமல் தான் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் சிம்டம்ஸ் இல்லை, உங்களுக்கு வந்து டைஜஷன்ஸ்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா அந்த பித்தப்பை கல்கள் கூட ஒன்றும் பாதிப்புகள் கொடுக்காது. நான் வந்து 2 மாசத்துக்கு முன்ன அபார்ஷன் பண்ணேன். அப்பத்துல இருந்து எனக்கு அந்த அடிவயிற்றுல அந்த அந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே நமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ இந்த இதில் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் அந்த அடிவயிறில் வலி இருக்குது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த லோவர் அப்டாமினல் பெயின், உங்களுக்கு அடிவயிறில் உள்ள வலி வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடுமா. இதுதான் அதோட ரீசன். ஆமாம்மா, கட்டாயம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு லோவர் லெவலில் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. மெடிசன்ஸ் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த யூட்ரஸில் உள்ள லேயர்ஸில் அந்த இதில் உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் கிளியர் ஆகும்போது பர்ஃபெக்டாக நீங்கள் நல்லாயிடுவீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கால் பண்ணதுக்கு. அண்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காலர் பார்த்தோம் அப்படின்னா 5 months ப்ரெக்னென்ட் அந்த அளவுக்கு வந்து அந்த கட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த பேசிக் லெவலில் வந்துட்டு அதோட எதுவும் இன்டென்ஷன் அது என்னன்னு காட்டியிருக்காது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது வந்து ஏசிம்டமேட்டிக் ஒன்றுமே இருந்திருக்காது. சும்மா போய் ஸ்கேன் பண்ணி பார்த்து வந்திருப்பாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கட்டிகள் இருக்குன்னு பார்த்துப்பாங்க. ஆனால் சின்ன சைஸாக இருந்தால் இது வந்து ஓகே. பட் ஆனால் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிவயிறில் வந்து வலி இருக்கும், பீரியட்ஸ் அப்போ ரொம்ப வலி இருக்கிறது, அதிகமான அளவு ப்ளீடிங் போகிறது, அந்த மாதிரியான சிம்டம்ஸ் முக்கியமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறது? மணிமேகலை பேசுகிறேன், மணில இருந்து. ஓகே மணிமேகலை, உங்களுடைய கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு 4 நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, மெடிசன் கொடுத்தாங்க. அது நான் 2 மாசம் சாப்பிட சொன்னாங்க. ஓகே. அது போட்டும் திரும்பவும் அது பீரியட்ஸ் வந்த மாதிரியே இல்லை, திரும்பவும் அது என்ன ப்ராப்ளம்னே தெரியல. ஓகே. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகுதுன்னா அவங்க உடம்புல வந்து ஹார்மோன்களோட சுழற்சி வந்து சரியாக இல்லை, கருமுட்டை வளர்ச்சிகள்லாம் சரியாக இல்லாதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான நீர்க்கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகுது. இது முக்கியமாக வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த நீர்க்கட்டிகள் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகி கருமுட்டை வளர்ச்சிகளையும் ப்ரொமோட் பண்ண முடியும். இது வந்து நார்மலாக நீங்கள் இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியலான பில்ஸ் வந்து போட்டிங்கன்னா 28 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்குமே தவிர உள்ள டிசீஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகாது. ஸோ தட் உங்களுக்கு மெடிசன்ஸ் ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுக்குற மூலமாக லியூட்னைசிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து உங்கள் உடம்புல வந்து அதிகமாக செக்ரேட் ஆகுது. அந்த இது அதிகமாக செக்ரேட் ஆகுறதுனால தான் இந்த மாதிரியான நீர்க்கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ மெடிசன்ஸ் வந்து முதல்ல என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஹார்மோன்களோட சுழற்சியை நார்மலைஸ் பண்ணி உங்களோட லியூட்னைசிங் ஹார்மோனை சரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளையும் வந்து மருந்துகள் மூலமாகவே கிளியர் பண்ணி எக் ஃபார்மேஷன்ஸை ப்ரொமோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டிகள் வந்து லேப்ராஸ்கோபி மூலமாக தான் நிறைய பேர் வந்து சரி பண்ணிக்கிறாங்க. பட் லேப்ராஸ்கோபி பண்ணாலும் 6 மாதத்தில் மறுபடியும் ரீஅப்பியர் ஆகக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. பட் ஹோமியோபதி மெடிசன்ஸில் நல்ல பெர்மனன்ட் ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் எங்களை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்குமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது தொடர்ந்து அடுத்த காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ,
ஓகே, ஸோ அவங்க வந்து டிவி பார்த்துட்டே வந்துட்டு கவனத்தை விட்டுட்டாங்க. ஓகே, ஸோ நம்மள பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இந்த கட்டிகள் அப்படின்றது ஃபார்ம் ஆகிறது வந்து ஒன்று யூட்ரஸ், அதாவது லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் தான் இருக்குது, இல்லை கர்ப்பப்பையில் இருக்குது. இது எதனால அதிகமாக வந்து அவங்களுக்கு அங்கே ஃபார்ம் ஆகுறது? ஓகே, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிகள் வந்து சினைப்பைகள்லையும் ஃபார்ம் ஆகுது, கர்ப்பப்பைகள்லையும் ஃபார்ம் ஆகுது. ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி காலர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், யார் பேசுறது? மேடம் நாங்கள் தாம்பரத்துலேருந்து சரளா பேசுகிறோம். ஓகே, சரளா மேம், உங்களோட கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா. மேடம் ப்ரெக்னன்சி. ஹலோ சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சார் ப்ரெக்னன்சிலேருந்து உடம்பு அதிகமாயிட்டே இருக்கு. ஓகே, அது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. அதான் மேடம் இப்போ உடம்பு எப்படி அதிகரிச்சுட்டே இருக்கு, ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரிலாம் இருக்கு மேடம் உடம்புல. பீரியட்ஸ் எதுவும் இரெகுலரா இருக்குங்களா? இப்போ சரியா வர்றதில்ல, டேட் ரொம்ப மாறி மாறி டிலேவா வருது மேடம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து வெயிட் கெயின், அதாவது எடை கூடுதலும் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸோட சர்க்குலேஷன் நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்றீங்க. இப்போ இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, நார்மலாக ஒரு ப்ரெக்னென்சி அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஒரு 1 இயருக்கு வந்து இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் டயட் எல்லாம் எடுத்துக்கிட்டாலே நல்லா நார்மலைஸ் ஆகிடும். பட் அதற்கு மேலேயும் தொடர்ந்து 6 மாதங்களுக்கு மேலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கட்டாயம் ஒரு ஸ்கேன் எடுத்து உங்களுக்கு நீர்க்கட்டிகள் இருக்கா, இல்லை கர்ப்பப்பையில் எதுவும் கட்டிகள் இருக்கா, இல்லை ஹார்மோன்களில் மாறுபாடு இருக்கா அப்படிங்கிறத கட்டாயம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதை பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்குமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது வந்து அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. பிரின்சி பேசுறேன், திருநெல்வேலியில இருந்து. ஓகே பிரின்சி, உங்களோட கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு வந்து நீர்க்கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, பீரியட் வந்து 9 மந்த்ஸா வராம இருந்தது. சரிம்மா, சொல்லுங்க உங்க ஏஜ் என்னன்னு சொல்லுங்க. ஏஜ் 26. அப்படியே உங்க வால்யூம் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கிளியரா கேட்கும். ஸோ டாக்டருக்கு ஸோ சத்தமா பேசுங்க. அண்ட் டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, 26. ஓகேம்மா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26ன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு 9 மந்த்ஸாக பீரியட்ஸ் அப்பியர் ஆகலை அப்படின்னா கட்டாயம் வந்து நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது மைல்டு டிகிரியில் இல்லாமல் ஓரளவுக்கு சிவியர் டிகிரியில் இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருமுட்டைகளோட வளர்ச்சியே இருக்காது. இப்படியே பீரியட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு அன்ஓவுலேட்டரி சைக்கிள், கருமுட்டைகள் வளர்ச்சி இல்லாத மென்சஸ் சைக்கிள் தான் கட்டாயமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த ஏஜில் கட்டாயம் வந்து கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கும். இதில் வந்து லூட்னேசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது உங்களுக்கு. அதை நம்ம ரெடியூஸ் பண்ணி பிசிஓடியை கிளியர் பண்ணோன்னா உங்களுக்கு சைக்கிள்ஸ் வந்து ரெகுலேட் ஆகுமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறது? ஹலோ, நான் வந்து தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன், சண்முகராஜன் சொல்லிட்டு. ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சொல்லுங்க சொல்லுங்க சார். அவங்களுக்கு வந்து ஹலோ, நீங்க பேசுறது பிரேக் ஆகி கேக்குது. சோ டவர் இருக்க பிளேஸ்ல பேசுங்க. இல்ல கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? இப்போ கேக்குது. சொல்லுங்க சார். அம்மா கர்ப்பப்பையில வந்து கட்டி இருக்குதுமா என் சரிங்க மனைவிக்கு. சார். ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு சார்? எவ்வளவு நாளா சஃபர் ஆறாங்க? நாங்க ஒரு 3 மாசம் முன்னதான் அது வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதுல வந்து 9 சென்டிமீட்டர் அலோபதி டாக்டர் சொன்னாங்க. ஓகே, ஆனா அவங்க சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஆபரேஷன் பண்ணணும், வேற வழியே இல்லைன்னு சொன்னாங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் நாங்க வந்து சித்தாவில் வந்து ஒரு 3 மாசம் மருந்து எடுத்தோம். அது சுருங்கிடும் கட்டின்னு சொன்னாங்க. அது சித்தாவில் எடுத்தோம், ஆனா அது சுருங்கல. ஓகே சார். ஆயுர்வேதாவில் உங்ககிட்ட வந்தா ஆபரேஷன் இல்லாத ஒரு மருத்துவம் இருக்குதா, நீங்க சொன்னீங்கன்னா வந்து உங்களை பார்க்கலான்னு ஒரு நம்பிக்கை. அதுதான். ஓகே சார். அவங்களோட ஏஜ் என்ன சார்? அவங்களுக்கு இப்போ 54 வயசு. ஓகே, இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 54 இயர்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இது வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட். அண்ட் இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தோன்னா 8 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் வந்து கர்ப்பப்பையோட அளவே இருக்கும். பட் அதுக்கும் மேலே சைஸில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கட்டி வந்து 9 சென்டிமீட்டர் இருக்குது ஸ்கேனில். ஆமாம் சார். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த ஃபைப்ராய்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறனால இதுக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கிறதா ஒரு நல்ல முடிவு சார். இதுக்கு வந்து நீங்கள் வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களோட ஏஜ் ஃபேக்டர் எல்லாம் பார்க்கும்போது கேன்சர் அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 54 வயசுக்குள்ளே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஸ்டாப் ஆகி மெனோபாஸ் ஆகும்போது கர்ப்பப்பை கட்டிகள் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் ஹார்மோனோட சுழற்சிகள் இல்லாதப்போ. பட் 54 வயசுல இந்த மாதிரி ஹையாக இருக்குது, ஃபைப்ராய்டோட க்ரோத் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி சர்ஜரி மூலமாக அதை ரிமூவ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து குழந்தையின்மை பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க மேடம். நான் மெர்சி பேசுறேன், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகே மெர்சி மேம், அப்படியே நீங்க கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா டாக்டருக்கு கிளியரா கேட்கும். டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஓகே மேம்.
ஓகே. ஹலோ மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 7 months ஆச்சு. ஓகே. இன்னும் குழந்தை இல்லை. டாக்டர் கிட்ட போனா எதுவும் ப்ராப்ளம்ஸ் இல்லை, இரெகுலர் பீரியட்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தீங்களா? ஸ்கேன்ஸ்லாம் எதுவும் இது வரைக்கும் பண்ணலை. இரெகுலர் பீரியட்ஸ் எதுவும் இல்லை இது வரைக்கும். ஓகேம்மா. இன்னும் ஹஸ்பண்டோட ரிப்போர்ட் செக் பண்ணிட்டீங்களா? அந்த மாதிரி எதுவும் செக் பண்ணல மேம். ஓகே. இப்போ இந்த இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுவுமே டெஸ்ட்டுமே நார்மலாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கட்டாயமாக ஹஸ்பண்டோட ரிப்போர்ட்ஸ் செக் பண்ண சொல்லணும். அதில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறதை ட்ரீட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மேரேஜ் ஆகிட்டு ஒரு 12 months எந்த விதமான கருத்தடை சாதனங்களும் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை, அதுக்கப்புறம் குழந்தையின்மை இருக்குது அப்படிங்கும்போது தான் நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் டாக்டர் அணுகணும். அதுக்கு முன்னாடி உங்களோட ஹஸ்பண்டோட ரிப்போர்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. நர்மதா பேசுறேங்க. நர்மதா, எங்கேருந்து கால் பண்றீங்க? இன்னும் இப்பதானே மறுபடியும் கேட்டீங்க. என்னங்க? ஹலோ. ஓகே, டாக்டர் கிட்ட உங்க ஐயம்பட்டியில இருந்து பேசுறேங்க. ஓகே ஓகே ஓகே, உங்க கேள்விகளை கேட்கலாம். ஹலோ. சொல்லுங்கம்மா, உங்க டவுட் என்னன்னு சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. எனக்கு பீரியட்ஸ் டைம் வந்தா ரொம்ப லேட் ஆகுது. ஓகே. அப்புறம் நீர் கடுப்பு மாதிரி ரொம்ப பிடிச்சிக்குது, ரொம்ப பெயினா இருக்கு. என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? எனக்கு 19 ஏஜ் ஆகுது. ஓகேம்மா. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வருது உங்களுக்கு? எப்படி 1ஆம் தேதினா 10 தேதி இந்த மாதிரி டேட் 8 நாள் 10 நாள்னு தள்ளி போகுது. ஓகேம்மா. இதில் உங்களுக்கு பீரியட்ஸ் இவ்வளோ தூரம் லேட்டாக வருது இந்த ஏஜில் அப்படிங்கும்போது நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறதா முக்கிய காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூரின் போகிற இடத்துல ரொம்ப கடுப்பு மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது யூரினல் இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கிறனால தான் முக்கியமாக அந்த மாதிரி இருக்குது. இதில் தண்ணி நல்லா நிறைய குடிக்கணும், வாழைத்தண்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உணவுப் பொருட்களில் நிறையவே எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே அந்த யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் கிளியர் ஆகிடும். பட் அது அப்படி ஆகாமல் உங்களுக்கு இன்னுமே தொடர்ந்து இருக்குது அப்படின்னு டெஸ்ட் எடுத்து பார்த்து உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷனுக்குமே ஹோமியோபதியில் நல்ல மெடிசின்ஸ் இருக்குது. நீங்கள் எங்களை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. திவ்யா. திவ்யா, எங்கேருந்து கால் பண்றீங்க? திருவள்ளூர். ஓகே, ஸோ டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு ஒரு 3 month பிரெக்னன்சி இல்ல. ஓகே. அது நான் டாக்டர் கிட்ட போய் செக் பண்றப்போ ஒரு நாள் லைட்டா ப்ளீடிங் ஆச்சு. சரிம்மா. சரி, நான் டாக்டர் கிட்ட போய் செக் பண்றப்போ செக் பண்ணாங்க 2 வாரம் 10 வாரம் சொன்னாக்கா அது கரு வளர்ச்சி இல்ல, தாய்கிட்ட இருந்து போற ரத்தோட போல, அதனால எந்த அசைவும் இல்ல. சரிம்மா. சரி, நான் அபார்ஷன் பண்ணிடுவோம் சொன்னாங்க. நான் அபார்ஷன் பண்ணாலும் வேற இடத்துல செக் பண்ணப்போ ஒரு வாரம் 10 வருஷம் அபார்ஷன் வீட்டுல ஆயிடுச்சுங்க. சரிம்மா. இப்போ அபார்ஷன் ஆகி 4 மாசம் ஆகுது. சரி. நாங்க பிரெக்னென்ட் ஒன்றும் ஆகல. சரி, நான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணா எந்த ப்ராப்ளம் இல்ல. சரிம்மா. டேப்லெட்க்கு ஒரு 3 மாசத்துக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சரிம்மா. சாப்பிட சொல்லியிருக்காங்க மேம். எப்படி மேம்? ஓகே ஓகே. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல அபார்ஷன்ஸ் ஆயிருக்கிறது ப்ராப்பரான கருமுட்டை வளர்ச்சி இல்லை, பிளைட்டட் ஓவம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதனால தான் உங்களுக்கு அபார்ஷன்ஸ் நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 4 to 5 months கருமுட்டை வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் நல்ல நியூட்ரிஷியஸாக ஃபுட் எடுக்கணும். உங்களுக்கு 4 months ஆல்ரெடி ஆகிடுக்கு, இன்னும் 2 months கூட வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல சத்தான உணவுப் பொருட்கள், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், அயனுக்கு ரிச்சான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால உங்களுக்கு அபார்ஷன்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சைக்கிள், அதாவது ஒரு 10 months ஆஃப் டெலிவரி அந்த மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சி தொடரணும் அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது, நல்ல நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸில் நீங்கள் இருந்தால் தான் சரி பண்ண முடியும். சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது எக் க்ரோத்தில் அப்படின்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் 100% ரிலீஃப் கிடைக்குமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங், யார் பேசுறது? என் பேர் சங்கீதா, நான் KK நகர்ல இருந்து பேசுறேன். என் சிஸ்டருக்காக கேட்கணும். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க, என்னோட சிஸ்டர். ஓகே. அப்ப அபார்ஷன் பண்ணிட்டாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. அப்ப பிரெக்னெண்டா இருக்கும் போது ஒரே அரிப்பா இருக்கு அப்படின்னுட்டு சொன்னாங்க. இப்ப பிரெக்னெண்டா இருக்கா, ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு, பாசிட்டிவ் தான். ஆனா ஒரே அரிப்பா இருக்கு, யூரின் போற இடத்துல அரிப்பா இருக்குன்றாங்க. எதனால அது? இப்போ இந்த இதில் பார்த்தோன்னா இனிஷியல் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரியான யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமன்மா. இதில் அவங்க நல்லா தண்ணி நிறைய எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டெஸ்டிங் இந்த ஸ்டேஜில் ரொம்ப முக்கியம்.
ஒரு 1 வீக் பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு மேலேயும் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தால் கட்டாயம் அதுக்கான ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸ் கொடுத்து அதோட வந்து கிளியர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் போட்டாலும் அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்குமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் வந்து இந்த அபார்ஷன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நார்மலாகவே வந்துட்டு சில பேருக்கு நடக்குது. ஸோ ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இல்லை. ஸோ அந்த ப்ரெக்னன்சி அப்படின்னும் போது ஸோ அந்த 3 மந்த்ஸ் வந்து அவங்க கன்ஃபர்மேஷன் இல்லை 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் வரதுக்கு அப்புறமா அந்த பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ளீடிங் அந்த விஷயம் வந்து நடந்துருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் அபார்ஷன் ஆகிடுது, இல்லை அவங்க வந்து ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணிடுறாங்க. ஸோ இது எதனால நடக்குது அப்படின்ற டீட்டெயில் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், மக்களும் ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் தேன்மொழிங்க. தென்மொழி, எங்கிருந்து கால் பண்றீங்க? திருநெல்வேலி. ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு கல்யாணம் ஆகி 3 மந்த்ஸ் ஆச்சு. ஓகே. எனக்கு இன்னும் இந்த வெள்ளை படுறது இல்லை, நிற்க மாட்டேங்குது, வெள்ளை பட்டுக்கிட்டே இருக்காது. எதனால? அது நல்லதா கெட்டதா? ஓகே, இப்போ இதில் எவ்வளோ நாளாக உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளைப்படுறது வந்து இருக்குதுமா? எனக்கு இது நான் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து லோவர் லெவல்லேருந்து ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லோவர் லெவல்லேருந்து இருக்குது. அதாவது சின்ன வயசுலேருந்தே வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி வராது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிளமேடியல் இன்ஃபெக்ஷன்ஸ், அதனால் கூட வந்து இந்த மாதிரியான வெள்ளைப்படுதல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது இந்த அளவுக்கு விட்டிங்கன்னா அடிவயிறில் வலி வர்றது, அது கூட சேர்ந்து கொஞ்சம் காய்ச்சல் வர்றது, பேக் பெயின் வர்றது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். பட் இது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூட்ரஸ் வரைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மேலே வந்து பரவி அதுக்கப்புறம் டியூப் வரைக்கும் போய் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கருக்குழாய் அடைப்புகளை வந்து ஃபார்ம் ஆகிறது கூட வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இனிஷியல் லெவல்லே ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அந்த இன்ஃபெக்ஷன்ஸை கிளியர் பண்ணி மறுபடியும் திரும்ப அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் உங்களுக்கு சரி பண்ணலாம். நான் மேரேஜ் ஆகி 3 மந்த்ஸ் தான் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரியான கருக்குழாய் அடைப்புகள் வந்து 2 பக்கமும் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும். ஸோ எந்த விதமான அதை வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி டியூபல் பிளாக் வந்து சர்ஜரி மூலமாக தான் கிளியர் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஹோமியோ மெடிசன்ஸ்லேயே இந்த மாதிரியான கருக்குழாய் அடைப்புகளுக்கு ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கருக்குழாய் அடைப்புகள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும் நீங்கள் எங்களை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்குமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறது? ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க சார். பேர் சாம். சாம், எங்கிருந்து கால் பண்றீங்க? திருப்பூர். ஓகே, உங்களோட டிவி வால்யூம் ஃபுல்லா நீங்க மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பேசுறது கிளியரா கேட்கும் டாக்டருக்கு, இல்லைன்னா லைன் கட் ஆயிடும். டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. ஹலோ. ஓகே, ஸோ கால் பண்ணுற காலர்ஸ் தயவு செஞ்சு உங்களுடைய டிவியை பார்த்து நீங்கள் பேசாதீங்க. அதே மாதிரி உங்களோட டிவி வால்யூம் நீங்கள் மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். நீங்கள் டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கும் போது அவங்களும் பதில் சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சண்முகப்பிரியா. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சண்முகப்பிரியா? இரணியூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே பீரியட்ஸ் ரெகுலரா இல்ல, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ரெகுலரா இல்ல. ஆனா அவருக்கு ஒரு பையன் இருக்கான். சரிம்மா. இப்ப திரும்பவும் பீரியட்ஸ் ரெகுலரா இல்லவே இல்ல. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கோம். ஒரு 3 மந்த்ஸ் டேப்லெட் சாப்பிட சொல்றாங்க. சாப்பிட்டோன்னா ஒரு 3 மாசத்துக்கு ரெகுலரா வருது. அப்புறம் திரும்ப டேட் தள்ளி போகுது. இப்போ ஒரு 3 மாசம் சாப்பிட்டேன். நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு முதல்லேருந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. அதனால தான் கருமுட்டைகளோட வளர்ச்சி வந்து சரியில்லாதனால உங்களுக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சி வந்து செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி மாதிரி இருக்குது உங்களுக்கு. இந்த நீர்க்கட்டிகளை வந்து நீங்கள் சரி பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலான மெத்தட், ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு தடவை கன்சீவ் ஆகிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. கருமுட்டை வளர்ச்சிகள் சரியில்லை, நீர்க்கட்டிகள் இருக்குது. 2 தான் முக்கியமான ரீசன்ஸ் ஃபார் திஸ். அதனால் வந்து உங்களுக்கு இதை கிளியர் பண்ணாலே உங்களுக்கு நல்ல நார்மலாக வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கீங்க. நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மூலமா எந்த அளவுக்கு சால்வ் பண்ணணும்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, ராஜேஸ்வரிங்க. ராஜேஸ்வரி, எங்கிருந்து கால் பண்றீங்க? மங்களூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, உங்களுடைய கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாம். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க. இப்போ ஒரு 3 மாசமா மார்புல வந்து வலி அதிகமா இருக்குங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ராஜேஸ்வரி, நீங்க பேசுறது திருப்பி எக்கோ கேக்குது. ஃபுல்லா மியூட் பண்ணிட்டீங்கன்னா கிளியரா இருக்கும் நீங்க சொல்றது. மார்புல வலி அதிகமா இருக்குங்க இப்போ 3 மாசமா. ஓகே, பீரியட்ஸ் முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி இருக்காமா, இல்ல எல்லா நேரங்கள்லயும் வலி இருக்குதா?
இல்ல இப்ப 3 மாசமா அந்த டைம் வந்து அப்படியே ரொம்ப வலி அதிகமா இருக்கு, நெறி கட்டின மாதிரி அதிகமா வலி இருக்கு. இப்போ ஒரு 3 மாசமா அதாவது மென்ஸ் டைம் தள்ளி தள்ளி போகுதுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்ன பின்ன போகுது, அதிகமா வலிக்குது. என்னன்னு தெரியல. போய் கடம்பூர்ல காமிச்சோம், நீர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ 1 மாசமா மாத்திரை எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மார்பகத்தில் வலி இருக்குது அப்படின்னா ஹைப்பர் ப்ரொலாக்டினிமியான்னு சொல்லுவோம். அதாவது ப்ரொலாக்டின் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் வந்து உங்களோட உடம்புல வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சுரக்கும் போது இந்த மாதிரி வலி இருக்கலாம். பட் அது வந்து மென்சஸ்க்கு முன்னாடி நார்மலாக ஒருத்தவங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தோன்னா மென்சஸ் சைக்கிளுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடியும் 2 நாள் அப்புறமும் வந்து இந்த மாதிரியான மைல்டான பெயின்ஸ் இருக்கிறது நார்மல். பட் 3 மாசமா தொடர்ந்து இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ப்ரொலாக்டின்ங்கிற ஹார்மோன் வந்து செக்ரீஷன்ஸில் வந்து சரியில்லை, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும்போது ஹைப்பர் ப்ரொலாக்டின் அதாவது அந்த ஹார்மோன் ஜாஸ்தியாக செக்ரீட் ஆகும்போது உங்களுக்கு பீரியட்ஸும் வந்து ரொம்ப இரெகுலராக 45 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 50 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் கூட வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஹோமியோபதியில் நல்ல மெடிசின்ஸ் இருக்குமா. இப்போ இந்த மெடிசின்ஸ் நாங்கள் கொடுக்கும்போது உங்களோட ஹார்மோன் சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வலி நெறி கட்டுற மாதிரி உள்ள வலி எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குமா. எங்களை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. இதை தொடர்ந்து அடுத்த காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கோமதி. கோமதி, எங்கிருந்து கால் பண்றீங்க? ஆம்பத்தூர்ல இருந்து பண்றேன். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து 46 வயசு ஆகுது. சரிம்மா. 43 வயசுல இருந்தே ஒரு 3 வருஷமா எனக்கு வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 9 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படி ஆயிட்டு இருந்தது. சரிம்மா. அதுக்கப்புறமா 1.25 வருஷம் கரெக்டா ஆகல எனக்கு. சரிம்மா. ஆகாத இருந்து இப்ப போன மார்ச் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி 1.5 மாசமா ரொம்ப கட்டி கட்டியா ஆயிட்டே இருந்தது. சரிம்மா. சரிம்மா. டாக்டர் கிட்ட போன உடனே அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்த உடனே கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்கமா இருக்கு. சரி. கொஞ்சம் கர்ப்பப்பை வீக்கமா இருக்கு, அதனால வந்துட்டு நீங்க டிஎன்சி பண்ணி நம்ம ஸ்கேனுக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு டெஸ்ட்டுக்கு அனுப்பலான்ட்டு அனுப்பிச்சாங்க. சரிம்மா. டிஎன்சி பண்ணாங்க, டெஸ்ட்ல போயிட்டு ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பப்பை மட்டும் வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ப்பப்பை எடுக்க வேண்டாமா, கேன்சர் ஒன்னும் இல்லை, வீக்கமா தான் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறமும் வந்து டேப்லெட் சாப்பிட்டா பீரியட்ஸ் ஆகுது. ஆகல. ஓகே. ஓகே. சாப்பிடலன்னா டேப்லெட்டை நிறுத்தணும்னா மறுபடியும் ஆயிட்டே இருக்கு. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸாக வந்து மாறி மாறி 6 months ஒன்ஸ் 9 months ஒன்ஸ் பீரியட்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. நார்மலாக வந்து மெனோபாசல் டயத்தில் இந்த மாதிரி தான் ப்ளீடிங் ஆகும். ஆனால் அது வந்து ஒரு 1 year கழிச்சு மறுபடியும் ப்ளீட் ஆகுது அப்படிங்கும்போது கட்டாயமாக அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்மோன்களோட மாறுபாடு இருக்குது. உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக உடம்புல இருக்கிறனால கர்ப்பப்பை தடிமன் அதாவது எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு தடவையும் மென்சஸ் ஆகும்போது ரொம்ப கட்டியாக மென்சஸ் போகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கும். நீங்கள் இதனால் வந்து ஹீமோக்ளோபின் உடம்புல உள்ள இரும்பு சத்தெல்லாம் கம்மியாகி அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குமா. முதல்ல வந்து நீங்கள் வந்து கேன்சர் இல்லை அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணனால இந்த மாதிரியான மெடிசின்ஸ் இந்த மாதிரியான டிசீசஸ்க்கு வந்து நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியலாக உள்ள அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் போட்டிங்கன்னா அது போடுற வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகாமல் இருக்கும். அந்த டேப்லெட் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னா ப்ளீடிங் ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோமியோபதி மெடிசின்ஸ் மூலமாக இந்த ப்ளீடிங்கை முதல்ல ஸ்டாப் பண்ணி அந்த எண்டோமெட்ரியோசிஸ் இந்த கர்ப்பப்பை தடிமன்னால தான் உங்களுக்கு அந்த பல்கி யூட்ரஸ் ஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நார்மலாக வந்து மென்சஸ் ஸ்டாப் ஆகிறதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்குமா. நீங்கள் எங்களை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மோனிகா. மோனிகா, எங்கிருந்து கால் பண்றீங்க? ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. பேபி பிறந்துச்சு போன வருஷம். சொல்லுங்கம்மா. அதுக்கப்புறம் எனக்கு பீரியட் வந்து ஜனவரியில ஃபர்ஸ்ட் பீரியட் வந்துச்சு. சரி. அப்பவுமே கன்சீவ் ஆயிட்டேன்னு சொல்லி நான் போட்டு கருக்கலைப்பு செஞ்சேன். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கம்மா. ஜனவரில வந்து எனக்கு 2வது பீரியட் வரும்போது பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொல்லி அபார்ட் பண்ணிட்டேன். சரிம்மா. அதுக்கப்புறம் எனக்கு மார்ச்ல அபார்ஷன் பண்ணி பீரியட் வந்த பிறகு எனக்கு பீரியட் அதுக்கப்புறம் வரல இந்த டேட் வரை. ஓகே. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபார்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு 6 monthsக்கு வந்து நார்மலாகவே இர்ரெகுலர் மென்சஸ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு உள்ள அதாவது என்ன சொல்கிற சைக்கிள்ஸ் வந்து ரெகுலேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அடுத்த பேபிக்கு வந்து ட்ரை பண்ணக்கூடாது. நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் ப்ளஸ் ரெஸ்ட் இதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் தொடர்ந்து இதே மாதிரி இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து ஸ்கேன் எடுங்க, எங்களை வந்து அணுகுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம்மா.
ஓகே, ஸோ இந்த கர்ப்பப்பையில் வந்து கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க, ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா என்ன ஒரு ப்ளீடிங்காக இருந்தாலுமே ஒரு அப்நார்மலாக, இப்போ நார்மலாக வந்து மெனோபாசல் ஏஜ் அப்படிங்கும்போது 46 அந்த இதுக்குள்ளே வந்து இப்போ நார்மலாக எல்லாருக்குமே ஆயிடுது. அந்த ஏஜுக்கு பியாண்ட்லேயும் வந்து ரொம்ப தொடர்ந்து பேசலாம். காலர் வந்துட்டாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மீனா பேசுறேங்க மேடம். இப்ப கால் பண்ணீங்களா? ஓகே, உங்க கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க. நாங்க ஹலோ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன டவுட்ஸ்ன்னு சொல்லுங்க. கரூர்ல இருந்து மீனா பேசுறேங்க. சரிம்மா சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் நீங்க ஃபுல்லா மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பேசுறது திருப்பி எக்கோ கேட்கும் அண்ட் கிளியரா இருக்காது. டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். 4 மாசம் முன்னாடி நான் கன்சீவ் ஆனேங்க மேடம். அது அபாசன் ஆயிடுச்சு. சரிம்மா. அபாசன் ஆகி அதுக்கப்புறம் நான் 10 நாள் 15 நாள் நின்று தள்ளி போகுது. ஆஸ்பத்திரியில போய் பார்த்ததுக்கு கர்ப்பப்பையில வந்து நீர் கட்டி இருக்கு, தொப்பை அதிகமா விழுந்திருக்கு, அத தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மா, ஓகே. அடுத்து எப்படி நம்ம கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்கா? கட்டாயமாக உங்களுக்கு கன்சீவ் ஆக வாய்ப்புகள் இருக்குமா. நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது வந்து ஹார்மோன்கள் சுழற்சி நல்லா இல்லாதனால ஃபார்ம் ஆகிறது தான் நீர்க்கட்டிகள். அது மட்டும் இல்லாமல் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. வெயிட் ஜாஸ்தி 3 மாசத்துல 11 கிலோ ஏறி தொப்பையை குறைக்க சொல்றாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா. நீர்க்கட்டிகள் அப்படின்னாலே உங்களுக்கு எடை ரொம்ப போடுறது, முடி ரொம்ப கொட்டும், அந்த மாதிரியான அறிகுறிகள் தான் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். மேடம் மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க 30 நாளைக்கு. ஓகேம்மா, அந்த மாதிரி மெடிசன்ஸ் போட்டால் உங்களுக்கு அந்த 30 நாள் கழிச்சு உங்களுக்கு அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆகும். கருமுட்டை வளர்ச்சிகள் வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் ஃபார்ம் ஆகும். பட் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீர்க்கட்டிகளும் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகி எக் ஃபார்மேஷன்ஸும் நல்லாவே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமா. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல நார்மலாகவே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இதை தொடர்ந்து அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் மணிகண்டன். மணிகண்டன், எங்க இருந்து கால் பண்றீங்க? தேனி மாவட்டம் போடி தாலுகா. ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சொல்லுங்க சார். மேடம் மிஸ்ஸஸ்க்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் போகுதுங்க மேடம். சரிங்க சார். அது வந்து மேடம் கிட்ட கேட்கணும் மேடம். ஓகே, அவங்க எவ்வளோ நாளாக சஃபர் ஆகிறாங்க சார்? ஓகே மேடம். எவ்வளோ நாளாக அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு? மேடம் 1 இயரா, 1 வருஷமா. ஒரு 1 இயராக இருக்கு. என்ன ஏஜ் ஆகுது சார் அவங்களுக்கு? அவங்களுக்கு வந்து 24 ஏஜ் ஆகுதுங்க மேடம். 24 வயசு. ஓகே, இப்போ 24 வயசு ஆகுது, ஒரு வருஷமா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கட்டாயம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த லோ ரீஜன்ஸ் ஃபுல்லாகவே வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த பீரியட்ஸ் முன்னாடி இல்லாமல் எல்லா நேரங்கள்லையும் தொடர்ந்து இருக்குது, இல்லை கட்டியாக படுது, அந்த மாதிரி இருக்கும்போது பேக் பெயின் அந்த மாதிரி உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப சிவியராக இருந்தால் தான் இந்த மாதிரி 1 இயர் ப்ராப்ளம் இருக்கும் சார். இதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக மெடிசன்ஸ் போட்டு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணலைன்னா இன்னும் கூட ஹை லெவலில் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் போயிட்டு கருக்குள்ள அடைப்புகள் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ நீங்கள் மெடிசன்ஸ் ஹோமியோ மெடிசன்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ரிலீவ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சத்துக்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரியான ஒத்தை தலைவலியும் இந்த மாதிரி வெள்ளைப்படுதலும் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷியஸாக அவங்க ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்ல ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா தான் ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வராமல் இருக்கும் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் என் பேர் செல்வி, திருநெல்வேலி. ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். எனக்கு வந்து ஒரு டைம் அம்மம் போட்டுச்சு. சரிம்மா. அப்போ வந்து இந்த பொக்கலமா வரும்ல. சொல்லுங்க. ஆமா வந்துச்சு. ஓகே. அப்ப யூரின் போற இடத்துல வந்துச்சு அந்த தசையில. ஓகே. அப்போ வந்து பீரியட்ஸ் டைம். ஓகே. ஒண்ணு வந்து அந்த பொக்கலம் உடைஞ்சதா என்னவோ தெரியல, அதுல இருந்து எனக்கு அரிப்பாவே இருக்குது இடத்துல. 1 வருஷமா இருக்குது. ஓகே. இப்போ வந்து மேரேஜ் முடிஞ்சிட்டு முதல் மாசம் கன்சீவா இருந்தேன். 40 நாள் ஆச்சு. ஓகே. அப்புறம் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு அதனால ப்ளீடிங் ஆயிட்டு. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 7 மாசம் ஆகுது, இன்னும் கன்சீவ் ஆகல. ஓகேம்மா. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அம்மா போட்டது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்க போய் தான் அந்த மாதிரியான ரேஷஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. முக்கியமாக வந்து பார்த்தோன்னா உடம்புல வந்து டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், ரிபெல்லா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது கரு வந்து நல்லாவே தங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. முதல் 3 மாதத்துலேயே அந்த இன்ஃபெக்ஷன்ஸோட லெவல் வந்து பிளட்ல ஜாஸ்தி ஆகும்போது நார்மலாகவே ஆட்டோமேட்டிக்காக அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முதல்ல நம்ம அந்த இன்ஃபெக்ஷன்ஸை கிளியர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஈவன் தோ நீங்கள் கன்சீவ் ஆனாலும் அது தொடர்ந்து ஒரு 10 மந்த்ஸுக்கு வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸோட லெவல்ஸை வந்து கிளியர் பண்ணணும். ஹோமியோவில் இதுக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. நீங்கள் எங்களை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்குமா. ஓகே, தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், லக்ஷ்மி மேடம். ஓகே, லக்ஷ்மி எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், கொளத்தூர்ல இருந்து கால் பண்றோம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க, என்ன டவுட் சொல்லுங்க. மேடம், எங்க கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. சரிம்மா. 2 வருஷத்துல எந்த ஒரு இதுவும் இல்லை, நீர் கட்டி இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்த்ததுல. ஓகேம்மா. அது செக் பண்றதுல டேப்லெட்ஸ் போட்டாதான் மேடம் பீரியட்ஸே வருது. சரிம்மா, எவ்வளோ நாளாக இந்த மாதிரி சஃபர் ஆகிறீங்க? எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஆனால் சரியா கவனிக்காம விட்டுட்டோம். சரிம்மா, ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம்ல இருந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு மேடம். அதனால ஓகே ஓகே. இப்போ இந்த இதில் வந்து உங்களுக்கு செய்யவே வந்து முடியறது நீர்க்கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால தான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக். அதாவது என்னன்னா, ஒரு 45 நாட்களில் வருது அப்படின்னா கூட சின்ன சின்ன கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 இயர் இந்த அளவுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணது இப்போ வரைக்குமே ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கனால சிஸ்டிக் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து பிசிஓடி வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படியே தொடர்ந்து ட்ரீட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா வந்து என்னென்னா, சுகர் லெவல்ஸ், அதாவது பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம், பிசிஓடி வரனால வரக்கூடிய சுகர் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் உங்கள் உடம்புல வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மாத்திரைகள் போட்டால் மட்டுமே மென்சஸ் வருது அப்படின்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியல் மென்சஸ் தான். என்றைக்குமே ஹார்மோன்களோட சுழற்சி நல்லா இருந்து கருமுட்டைகள் ஃபார்ம் ஆகி வரக்கூடிய மென்சஸ் தான் நார்மலான மென்சஸ். உங்களுக்கு ஹோமியோ மெடிசன்ஸ் வந்து நீர்க்கட்டிகளை வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 9 சைக்கிள்ஸாவது இருந்தால் மட்டும்தான் அந்த லேடிக்கு வந்து கட்டாயம் வந்து குழந்தையை வந்து பெற்று கொடுக்குற தன்மை வந்து இருக்கும். சரிங்களா? அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஹோமியோ மெடிசன்ஸ் மூலமாக நீங்கள் எங்களை அணுகுனீங்கன்னா. ஓகே மேடம், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். நான் மயிலாடுதுறையிலேருந்து மாலினி பேசுகிறேன் மேம். ஓகே மாலினி, உங்களுடைய கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ மேம். சொல்லுங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 6 மந்த்ஸ் ஆகுது மேம். ஓகே. ஆனா நேற்று போய் இன்னும் பேபிக்காக தான் ட்ரை பண்ணோம். நேற்று ஹாஸ்பிட்டல் போனோம். ஓகேம்மா. கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க மேம். சரிம்மா, ஓகே. கருமுட்டை வளர்ச்சி இல்லாததுக்கு எனக்கு இந்த மேரேஜ் ஆகி என்னது எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் 1 சைடு கால் வலிக்காது, எனக்கு ரைட் சைடு கால் ரொம்ப வலிக்குது மேம். ஓகே ஓகே. பீரியட்ஸ் அப்ப மட்டும் அந்த மாதிரி வலிக்குது. கருமுட்டை வளர்றதுக்காக என்ன ஃபுட் எடுத்துக்கணும் மேம்? ஓகே. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கம் உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னீங்க. பீரியட்ஸ் அப்போ மட்டும் இருக்குங்களா இல்லை எல்லா நேரங்களிலும் இருக்குங்களா? இல்லை மேம், டேட் வரதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிடுது ரொம்ப. அப்புறம் டேட் வந்ததுக்கு அப்புறம் கால் வலி இல்லை, கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஓகே. இப்போ இந்த இது வந்து உங்களுக்கு அந்த கால் வலி வந்து கட்டாயமாக வந்து வீக்னஸ் தான் இண்டிகேட் பண்ணணுமா? அதுக்கும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் எந்த விதமான சம்பந்தங்களும் இல்லை. கருமுட்டை வளர்ச்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து எந்த விதமான உணவு பழக்க வழக்கங்களும் கிடையாது. நீங்கள் வந்து நல்ல அயன், அதாவது வந்து டெய்லி 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்றது, பழ வகைகளில் வந்து ஆப்பிள், பொமிகிரானட், மாதுளை அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து முதல்ல வந்து அயன் வந்து கொடுக்கும். கால்சியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்க் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீரை வகைகள் நல்லாவே எடுத்துக்கலாம், காய்கறிகள் எடுத்துக்கலாம். சீத்தாப்பழம் வந்து நல்லா ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் உங்களுக்கு, அதை எடுத்துக்கலாம். இளநீர், பச்சை வாழைப்பழம், அதில் வந்து பொட்டாசியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கால் வலிகள் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி சத்தான உணவுகள், பால் மற்றும் சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இந்த மாதிரி உள்ள உணவுப் பொருட்கள் வந்து நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த பீரியட் சமயத்தில் வலி வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல நார்மலான முறையில் வந்து கன்சீவ் ஆகணும் அப்படின்னா வந்து இந்த நீர்க்கட்டிகளும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆனால் தான் உங்களுக்கு நார்மலாக வந்து கன்சீவ் ஆக முடியும். அது கருமுட்டை வளர்ச்சி அப்படிங்கிறது 18x18 mm அப்படிங்கிறது உங்களுக்கு பீரியட்ஸான ஒரு 13வது நாளில் கரெக்டாக கருமுட்டை வெடிச்சா மட்டும்தான் கன்சீவ் ஆக முடியும். அந்த இன்க்ரீசிங் எபிலிட்டி வெறும் உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் மருந்துகள் கொடுத்தா தான் அந்த அளவுக்கு வந்து அந்த 18x18 mm இல்லை அதுக்கு மேலே 20 mm வரைக்கும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆனால் தான் எந்த விதமான அபார்ஷன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி நல்லா கண்டினியூ ஆக முடியும். ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் பேசுறது? சிதம்பரத்துல தில்ஷாத் பகன் பேசுறேன். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஓகே, சொல்லுங்கம்மா. மேடம். சொல்லுங்கம்மா. சிதம்பரத்துல பேசுறேங்க மேடம். ஓகே, சொல்லுங்க. எனக்கு கல்யாணமாயி 3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க மேடம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு குழந்தை வயிற்றுலே இறந்து 9 மாசத்துலேயே டெலிவரி 1 வாரம் வயிற்றுலே குழந்தை இறந்தே இருக்காங்க மேடம். ஓகே. அதுக்கப்புறம் போன வருஷத்துல வந்துட்டு 3 monthsல வந்துட்டு அபார்ஷன் ஆயிடுச்சுங்க மேடம். அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தையே இல்ல, வெள்ளை பொருட்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. சரிம்மா. வயிற்றுல கிருமி பூச்சி இருக்கா என்னன்னு தெரியலங்க மேடம். ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 monthsல வந்து அந்த மாதிரி அபார்ஷன்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 3rd month ஆயிருக்கு. அப்படிங்கும்போது கட்டாயம் அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் உங்களுக்கு இந்த அளவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லைம்மா.
நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து பிபியோட இது வந்து ப்ரெக்னென்சியோட லாஸ்ட் டைமில் வந்து ஒரு முக்கியமான விஷயம். பிபி, சுகர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உப்புச்சத்து அப்படிங்கக்கூடியது. அதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் வரும்போது பிபி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு, அந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்காமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா கூட அந்த குழந்தைக்கு வந்து மதர்கிட்ட தான் வந்து என்னென்னா பிளட் சப்ளை போகும். அந்த பிளட் சப்ளை வந்து பிரேக் ஆகும்போது என்ன ஆகும்னா ஐயூஜிஆர் சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் ரிட்டார்டேஷன். உள்ளே வந்து குழந்தைக்கு வந்து அந்த பிளட் சப்ளை போகாதனால எந்த நியூட்ரிஷனும் கிடைக்காதனால உள்ளேயே வந்து குழந்தை வந்து வளர்ச்சிகள் எதுவும் இல்லாமல் வந்து இறந்து போகக்கூட சான்சஸ் இருக்குது. இதனால தான் வந்து என்னென்னா முதல்ல உங்களுக்கு வந்து அபார்ட் ஆக நிறையவே சான்சஸ் இருந்திருக்கு. நீங்கள் அதுக்கப்புறமும் மறுபடியும் செகண்ட் டைம் கன்சீவ் ஆகும்போது அபார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கல அப்படிங்கிறதான் அர்த்தம். அது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் வெள்ளைப்படுது ரொம்ப தொடர்ந்து இருக்குன்னு சொல்கிறீங்க, 2 அபார்ஷன்ஸ் அப்படின்னால அந்த உடம்புல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா. நிறைய நியூட்ரிஷனல் லாஸ், அதுக்கப்புறம் வந்து எதிர்ப்பு சக்திகள்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடும், ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இதை வச்சுக்கிட்டே நீங்கள் ரொம்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறது, ப்ராப்பரான ரெஸ்ட் இல்லை, ப்ராப்பரான உணவுகள் எடுத்துக்கலைனாலும் உங்களுக்கு அந்த அபார்ஷனுக்கு காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் வந்து உள்ளே தான் உடம்புலே தான் இருக்குது. நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்காமல் நீங்கள் மறுபடியும் வந்து கன்சீவ் ஆனீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான். இன்ஃபெக்ஷன்ஸ் வெள்ளப்படுறதுனால இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக முதல்ல ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுத்து கிளியர் பண்ணலாம். என்ன ரீசன்ஸ்னால உங்களுக்கு அபார்ஷன்ஸ் ஆகுதுங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ராப்பராக அந்த 10 மந்த்ஸும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா தான் நார்மலாக வந்து பேபி பிறக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குமா. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ரமேஷ் மேடம், நாகப்பட்டினம் பேசுகிறேன். ஓகே ரமேஷ், உங்களுடைய கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் சார். மேடம், எனக்கு வந்து இந்த ஆணவத்துக்கு இருக்கு விந்து அணுப்பைன்னு சொல்லுவாங்க, அது விரை பெயின். அதுல வந்து கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். 4 இருக்கு மேடம், 2 சைடு ரெவண்டா. ஓகே ஓகே. என்ன காரணம் தெரியல, ஒரு 4 வருஷமா தான் எனக்கு இந்த மாதிரி தெரியுது. ஓகே. யதார்த்தமா ஹேர் ரிமூவ் பண்றத தொட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். அது எதுவும் வலி எந்த தொந்தரவும் எனக்கு இல்லைங்க. ஓகே. உங்களோட ஏஜ் என்ன சார்? 2 பக்கமும் 4 அந்த பலாப்பழ கதை சைஸ்ல இருக்குங்க. ஓகே. உங்களோட ஏஜ் என்ன சார்? அது ஸ்கேன் எடுக்க சொன்னா டாக்டர் போனா ஸ்கேன் எடுத்துருன்றாங்க, அலோபதிட்ட போனா. ஸ்கேன்னால எதுவும் நாளைக்கு விந்து அணுக்கள்ல உயிரணுக்கள் பாதிக்குமாங்கிறதா நான் கேட்குறேன். உங்களோட ஏஜ் கேட்டிருந்தேன் சார். 35 மேடம். ஓகே. குழந்தைங்கள் இருக்கா உங்களுக்கு? இல்லை மேடம். ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் இருக்குன்னா பை பர்த் கன்ஜெனிட்டலாக வந்து உங்களுக்கு அந்த ஃபார்மேஷன்ஸ் இருந்திருக்கலாம். பட் இதுக்கு வந்து முதல்ல நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்கேன் எடுக்கணும் சார். ஸ்கேன் எடுத்துட்டு செமன் அனாலிசிஸ், அதில் வந்து உயிரணுக்கள் எதுவும் பாதிக்கல, இல்லை ஒரு நாளைக்கு குழந்தைக்கு எதுவும் தொந்தரவு வருமா? ஆமாம் சார், அது நம்ம டெஸ்ட் எடுக்கிறது மூலமாக தான் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஃபங்க்ஷனிங் எபிலிட்டி ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு அந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷனுங்கும்போது அதில் வந்து விந்தணுக்களோட உற்பத்தி எப்படி இருக்குது, அதோட வேகம் நல்லா இருக்கா, அதோட ஸ்ட்ரக்சர் மார்ஃபாலஜி நல்லா இருக்கா அப்படிங்கக்கூடிய விஷயங்களும் பார்க்கணும். ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கா அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் வேரியேஷனால் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்குறது மூலமாக தான் தெரிய முடியும். செமன் அனாலிசிஸ் அப்படிங்கிற டெஸ்ட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் எடுத்துகிட்டு எங்களை வந்து அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல என்ன ப்ராப்ளம், என்ன உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற முக்கியமான கவுன்சிலிங்கும் எங்களால் கொடுக்க முடியும் சார். ஓகே டாக்டர், நம்ம கூட நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜி சுரேஷ் பாபு. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க சுரேஷ்? அரக்கோணம், வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், என் பேர் சுரேஷ் பாபு. எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. ஓகே சார். 2011 ஒரு முறை எனக்கு 2 குழந்தை நின்று அபார்ஷன் ஆச்சு. சரிங்க சார். அதுக்கப்புறம் இன்னும் குழந்தை நிற்கவே இல்லை. யமுனா விஜயராகவன் சொல்லி இங்கே அரக்கோணத்தில் ஒரு டாக்டர் மேடம் கிட்ட பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. ஆனால் ஒரு 3 மந்த்தாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எங்களுக்கு வந்து என் ஒய்ஃபுக்கு அந்த 3 days டைமில் 5 days வந்து 5ஆவது நாள் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க. சரிங்க சார். ப்ளஸ் ஒரு டேட் குறிச்சு கொடுக்குறாங்க, அந்த டேட்டில் ஒன்றா இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் நிற்க மாட்டேங்குது. டேப்லெட்டும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இவங்க 2 பேரும் க்யூராக இருக்குது, ஆனால் நின்றுடுன்னு சொல்கிறாங்க. 3 மந்த்தாக கண்டினியூ பண்ணுறோம் இந்த மாதிரி தான். 2 பேருக்கும் எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலா சார்? நார்மலாக இருக்கு மேடம். ஓகே. இன்ஜெக்ஷன்ஸ் இல்லாமலும் அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சிகள் இருக்கா? சரியா புரியல. இல்லை, இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த இன்ஜெக்ஷன் போடாமலாம் அவங்களோட கருமுட்டை வளர்ச்சிகள் நார்மலாக இருந்ததா? முன்னாடி ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்களா? ஸ்கேன் பண்ணாங்க மேடம், அவங்களே ஸ்கேன் பண்ணாங்க. கருமுட்டை வளர்ச்சி கரெக்டாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு, கண்டிப்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 months அப்படி ட்ரை பண்ணியும் உங்களுக்கு அந்த கன்சீவிங் எபிலிட்டி இல்லை அவங்க ஒய்ஃப்க்கு அப்படின்னா இதில் முக்கியமான விஷயங்கள் வேறு சில விஷயங்கள் இருக்குது. ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இதில் வந்து உங்களுக்கு விந்தணுக்கள், உங்களோட விந்தணுக்கள் வந்து மனைவி கிட்ட வந்த உடனே இறந்து போயிடும்.
அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட விந்தணுக்கள் வந்து அந்த வேகமாக வந்து முன்னோக்கி வரணும் உங்களுக்கு. அதுக்கு அந்த மியூக்கஸ் அப்படிங்கக்கூடியது வந்து பெண்களுக்குள்ளது வந்து ரொம்ப திக்காக இருந்தாலும் அந்த வேகங்கள் இருக்காது. ஈவன் தோ எல்லா ரிப்போர்ட்டும் கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கலாம், நீர்க்கட்டிகள் இல்லாமல் இருக்கலாம், உங்களோட விந்தணுக்களோட எண்ணிக்கை வேகம் எல்லாமே நல்லா இருந்திருக்கலாம். பட் அந்த மியூக்கஸ் ரீஜனில் இந்த மாதிரியான 2 ப்ராப்ளம்ஸ் மெயினான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம பார்த்துக்கணும். அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா ஈவன் அந்த விஷயங்கள் ஈவன் ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருந்தாலும் அதை நெகட்டிவ் ஆக்கக்கூடிய மருந்துகள் வந்து ஹோமியோபதியில் இருக்குது. அதை நம்ம சயின்டிஃபிக்காக அதை நெகட்டிவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மோனிஷா மேடம். நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து கால் பண்ணுறோம். ஓகே டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர் எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு. ஓகே. யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி இருந்தது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது செனப்பையில வந்து ரத்த கட்டி இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். சரிம்மா. ஓகே. அது லேப்டாஸ்கோபி மூலம் சரி பண்ணியாச்சு. ஆனா இப்போ எனக்கு என்ன டவுட்னா அந்த அடிக்கடி யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கு. நானும் எங்க கணவரும் ஒன்னா இருக்கும் போதும் பெயின் இருக்கு டாக்டர். யூரின் போகும்போது எரிச்சல் இருந்துட்டே இருக்கு. அது இல்லாம எனக்கு என்ன இப்ப டவுட்னா என்னால கன்சீவ் ஆக முடியுமா டாக்டர் திருப்பியும்? ஓகே. இப்போ இதில் வந்து ரத்த கட்டிகள் சொல்லும்போது சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவோமா, அந்த சிஸ்ட் வந்து ஃபார்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒன்ஸ் கிளியர் பண்ணாலும் மறுபடியும் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கோம் டாக்டர். ஓகே. இப்போ அந்த இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் அதுக்காக வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த மாதிரியான சிஸ்டிக் ஃபார்மேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது நீங்கள் வந்து ரெக்கரண்ட்டாக வந்து அடிக்கடி உங்களுக்கு அந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் அப்படின்னா 2 பேரில் யாருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ராப்பராக பார்த்து அதுக்கு நீங்கள் சரியான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் ஹைஜீனிக் மெஷர்ஸ் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப வரதுக்கு சான்சஸ் இல்லை. முதல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன, ஈகோலை இன்ஃபெக்ஷன்ஸா, யூரினல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, இல்லை கர்ப்பப்பையில் உள்ள அந்த வாய்களில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரும், அதனால் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற 2 முதல்ல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதுக்கு ப்ராப்பராக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் கன்சீவ் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸே ரொம்ப ஜாஸ்தியாகி அபார்ஷன்ஸ் கிரியேட் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலீஃப் கிடைக்க முடியுமா உங்களுக்கு. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் காளீஸ்வரி மேம். ஓகே, எங்கேருந்து கால் பண்றீங்க? சிவகாசிலேருந்து கால் பண்றோம். ஓகே டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுக்கா. சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 4 months ஆகுது மேம். சரிம்மா. ஆனா 3 மாசம் பீரியட்ஸ் வராம இருந்துச்சு மேம். ஓகே. ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டும் போது பிரெக்னன்சிக்கான அடையாளமே எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு பீரியட்ஸ் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. சரிம்மா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பீரியட்ஸ் வேரியேஷன்ஸ் இருந்ததா? அதெல்லாம் இருந்தது. ஆனா அதெல்லாம் கியூர் பண்ணிட்டு தான் கியூர்லாம் பண்ணியாச்சு. ஆனா திருப்பி ஆனா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வாட்டி அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் சரியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் கரெக்டா வர ஆரம்பிச்சு மேம். கல்யாணம் முடிஞ்சோன்னு இப்படி வருது. ஆனா 3 மாசம் கழிச்சு வருது. ஆனா கரெக்டா வர மாட்டேங்குது. ஓகே. அதனால உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப இரகுலரா இருக்கு இப்போதான், அதுவும் மேரேஜுக்கு அப்புறங்கிற மாதிரி சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி 1 தடவை 2 தடவை தான் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா இப்போ மேபி இந்த டிசீஸ் வந்து முதல்ல அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். இந்த முதல் நிலையிலே வந்து நீங்கள் வந்து இந்த பீரியட்ஸ் இரெகுலாரிட்டியை ட்ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நார்மலான இதிலே கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முதல் லெவலில் பீரியட்ஸ் வந்து வேறு இருந்தால் ஒன்று சத்து குறைபாடுனால கூட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரலாம். நல்ல நியூட்ரிஷியஸாக ஃபுட் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து நல்ல எக்ஸசைஸ், மார்னிங் ஒரு 1/2 hour வாக்கிங் அந்த மாதிரி பண்ணுறது கூட உங்களுக்கு நல்லது தான். நெக்ஸ்ட் 3 months தொடர்ந்து இல்லை அப்படிங்கும்போது புது சூழ்நிலைகள், அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி இருந்திருக்கலாம். நீங்கள் 1 or 2 months கூட பாருங்கள். உங்களுக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரியான பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி இருக்குன்னா ஸ்கேன் எடுத்துகிட்டு எங்களை வந்து அணுகுங்க. உங்களுக்கு நாங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க முடியுமா. ஓகே டாக்டர், ஸோ வந்து 1 hour பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. குழந்தையின்மை பிரச்சனைக்காகவும் நம்மளுடைய ஹோமியோ கேர் இன்டர்நேஷனலுக்காகவும் கண்டிப்பாக வந்துட்டு மக்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் உங்களுடைய பிரான்ச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது? முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அமிஞ்சிக்கரை CIT நகரில் இருக்குது, சென்னையில் வந்து தாம்பரம், இந்த மாதிரி 3 பிரான்ச்சஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் கூட பிரான்ச்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, பெங்களூர்லேயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே, சூப்பர் மேம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வந்து இதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நியர்பையாக எந்த பிரான்ச்சஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்காக பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேரிங்காக நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. ஸோ நானும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்டர் பாய் ஃப்ரம் பிரியா.